வணக்கம் பயிற்சியாளர்களே, வரவேற்கிறோம். இந்த செஷனில் சோலார் பேனலை அரை ஜங்ஷன் பாக்ஸ் உடன் இணைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் சோலார் பவர் கண்டிஷனிங் யூனிட்டின் PCU ஒருங்கிணைந்த காம்போனன்ட்ஸ்களை விவரிக்கவும், PCU இன் செயல்பாட்டு கொள்கைகளை புரிந்து கொள்ளவும், அரே மவுண்ட் இன்வெர்டர்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்களை அறிந்து கொள்ளவும் மற்றும் ரூஃப் டாப் மவுண்டனிங் மெக்கானிசத்தை அறியவும் முடியும். மற்றும் இன்ஸ்டாலர்ஸுக்கான வழிமுறைகள் முடிவெடுக்கும் செயல்முறையை விவரிக்கிறது. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், இன்வெர்டர் மற்றும் கிரிட் சார்ஜர் ஆகியவை சோலார் பவர் கண்டிஷனிங் யூனிட் எனப்படும் இன்டகிரேட்டட் சிஸ்டமின் கூறுகளாகும். பேட்டரி பேங்கை சார்ஜ் செய்ய கிரிட் அல்லது டிஜி செட் அல்லது சோலார் பவர் சோர்ஸை பயன்படுத்துவதற்கான விருப்பத்தை இது வழங்குகிறது. லோட், சோலார் பவர் அவுட்புட் மற்றும் பேட்டரி வோல்டேஜ் அனைத்தும் PCU ஆல் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. தொடர்ச்சியான மின் நுகர்வு காரணமாக PCU தானாகவே லோடை கிரிட் அல்லது டிஜி பவருக்கு மாற்றி பேட்டரி வோல்டேஜ் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வரம்புக்கு கீழே குறைந்தால் ஒரே நேரத்தில் சார்ஜிங்கை தொடங்கும். PCU எப்போதும் சோலார் பவருக்கு முன்னுரிமை அளிக்கிறது மற்றும் லோடு தேவையை பூர்த்தி செய்ய சோலார் பவர் அல்லது பேட்டரி சார்ஜர் போதுமானதாக இல்லாத போது மட்டுமே கிரிட் அல்லது டிஜி மின்சக்திக்கு மாறும். தேவைப்படும் போது தடையின்றி கிரிட் அல்லது டிஜி மின்சக்திக்கு மாற்றுவதன் மூலம் நம்பகமான பேக்கப்பாக இது செயல்படுகிறது. இதனால் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. இது தொந்தரவில்லாத செயல்பாடுகளை உறுதி செய்வதற்காக ஆட்டோமேட்டிக் செயல்பாடுகளுடன் பயனர் வசதிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சோலார் பவரை பயன்படுத்துவதன் மூலமும் வழக்கமான மின்சக்தி ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலமும் PCU ஹேசல் ஃப்ரீ ஆபரேஷனை ஊக்குவிக்கிறது. சூரிய சோர்ஸிலிருந்து சுத்தமான புதுப்பிக்கத்தக்க சக்தியை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதன் மூலம் இது பசுமையான சூழலுக்கு பங்களிக்கிறது. தொடர்ச்சியான செயல்பாட்டிற்காக சோலார் மற்றும் கிரிட் அல்லது டிஜி பவர் சோர்ஸை இணைப்பதன் மூலம் இது நம்பகமான மற்றும் தேவையற்ற மின் தீர்வை வழங்குகிறது. சோலார் பவர் கண்டிஷனிங் யூனிட் அட்வான்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங் தொழில்நுட்ப அடிப்படையிலான சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், டிஜிட்டல் டிஸ்ப்ளே மற்றும் முற்றிலும் பாதுகாப்பான வடிவ ஷார்ட் சர்க்யூட்டுடன் கூடிய சக்தி வாய்ந்த ஹைபிரிட் சோலார் இன்வெர்டராக இருக்க வேண்டும். ஹெவி லோடு ஹேண்ட்லிங் சோலார் PCU என்பது தொழில்துறை வடிவமைப்பாக இருக்க வேண்டும். இது 2 ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் மின்விசிறிகள், விளக்குகள், கணினிகள், பிரிண்டர்கள், வீடு, அலுவலகம் மற்றும் வணிக இடத்தில் பயன்படுத்தப்படும் ஜெராக்ஸ் இயந்திரங்கள் போன்ற லைட்டிங் லோட் போன்ற பவர் லோடுகளை இயக்குவதற்கு பெரிதும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது MPPT தொழில்நுட்பத்தின் மூலம் 97% வரை மாற்றும் திறனை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் மதிப்பிடப்பட்ட கிலோவாட் வரை சோலார் பேனல்களை இணைக்க வேண்டும். இது தூய சைன் வேவ் அவுட்புட்டை கொடுக்க வேண்டும் மற்றும் கனெக்டட் லோட் இந்த பாதுகாப்பிற்காக பல MCBகளின் பாதுகாப்பை கொண்டிருக்க வேண்டும். கெப்பாசிட்டி கிலோவாட்ஸ், டெக்னாலஜி சைன் வேவ், MPPT போன்றவை, அனுமதிக்கப்பட்ட பவர் லோட், பேட்டரிகள் தேவை. சோலார் பேனல் வோல்டேஜ், சோலார் பேனல் கரண்ட் போன்ற தயாரிப்பு கையேட்டில் உள்ள விளக்கங்களின் அடிப்படையில் சோலார் PCUகளை தேர்ந்தெடுக்கலாம். பேட்டரி ரீசார்ஜ் டைம், இன்வெர்டர் மானிட்டரிங் டிஸ்ப்ளேஸ் அதாவது LED டிஸ்ப்ளே மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான ஃப்ரெண்ட்லி மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் LCD டிஸ்ப்ளே போன்றவையாகும். இப்போது சோலார் PCUவின் விவரக்குறிப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். LED டிஸ்ப்ளே இருக்கலாம். கிரிட் LED பச்சை, அதாவது கிரிட் பவர் கிடைக்கிறது. PV LED பச்சை, அதாவது சூரிய ஒளி கிடைக்கிறது. இன்வெர்டர் LED பச்சை, அதாவது இன்வெர்டர் இயக்கப்பட்டுள்ளது. பேட்டரி LED அதாவது பேட்டரி சார்ஜிங், ஃபிளிங்கிங் அல்லது பேட்டரி. டிஸ்சார்ஜிங்
நிலையான தலைமை, ஃபால்ட் எல்இடி அதாவது இன்வெர்டர் பழுதடைந்துள்ளது. எல்சிடி டிஸ்ப்ளே இருக்கலாம். பேட்டரி வோல்டேஜ் அதாவது பேட்டரியின் சார்ஜ் நிலை. லோடு பர்சன்டேஜ் அதாவது மொத்த இன்வெர்டர் சக்தியின் பர்சன்டேஜ் மின் நுகர்வு. அவுட்புட் வோல்டேஜ். பிவி வோல்டேஜ் அதாவது சோலார் பேனல் உருவாக்கும் வோல்டேஜ். பிவி மின்னோட்டம் அதாவது சோலார் பேனல் ஆம்பில் சக்தியை உருவாக்குகிறது. கிரிட் வோல்டேஜ் அதாவது பயன்பாட்டு கிரிட் வோல்டேஜ் நிலை. கிரிட் சார்ஜிங் கரண்ட் அதாவது ஆம்புடன் பேட்டரி இருக்கும்போது சார்ஜ் செய்யப்படுகிறது. மின்சாரம் kWh மூலம் சேமிக்கப்படுகிறது. வால் மவுண்ட் அல்லது அரே மவுண்ட் இன்வெர்டர். கமர்ஷியல் ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு உள்ளே கட்டுப்படுத்தப்பட்ட காலநிலை பூட்டக்கூடிய அறை இன்வெர்டர்களுக்கு சிறந்த இடமாகும். இருப்பினும் அது எப்போதும் சாத்தியமில்லை. தரைமட்ட பிளேஸ்மெண்ட்டுக்கு சில விருப்பங்கள் இருக்கும்போது நிறுவிகள் இந்த நுட்பமான பவர் எலக்ட்ரானிக்ஸ்களை வரிசைக்கு அடுத்துள்ள மேற்கூரையில் அடிக்கடி வைக்கின்றனர். மேற்கூரைகளில் பொருத்தப்பட்ட இன்வெர்டர்கள் பின்வருமாறு: ஸ்ட்ரிங் இன்வெர்டர்கள், சென்ட்ரல் இன்வெர்டர்கள் மற்றும் மைக்ரோ இன்வெர்டர்கள். அரே ஜங்ஷன் பாக்ஸ் AJB. திறந்து உள்ளே இருக்கும் அம்சங்களை புரிந்து கொள்ளுங்கள். பின்வரும் அனைத்து கருவிகள் மற்றும் உபகரணங்கள் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்தவும். அரே ஜங்ஷன் பாக்ஸ் அல்லது கம்பைனர் பாக்ஸ் சோலார் பேனல்கள், வயர்ஸ், கேபிள்கள், கருவிகள், PWM மற்றும் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர்களுக்கான காம்பனன்ட்ஸ்களுடன் கூடிய மல்டிமீட்டர் மற்றும் திறந்த PCB. சர்க்கியூட் டயக்ராமை சரிபார்த்து ஒப்பிடவும். சோலார் பேனல்களில் இருந்து வயர்ஸை இழுத்து AJB-யில் இன்புட் கனெக்டருடன் இணைக்கவும். இன்புட் கனெக்டரை தொடரில் இணைக்கவும். ஃபியூஸை இணைக்கவும். DC, MCB மற்றும் சார்ஜ் புரோடெக்டர்ஸை இணைக்கவும். அவுட்புட் சர்க்கியூட்டுடன் இணைக்கவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி அவுட்புட் வோல்டேஜ் மற்றும் மின்னோட்டத்தை சோதிக்கவும். மேலே உள்ள கனெக்ஷன்ஸை அகற்றி parallel கனெக்ஷன்ஸை மீண்டும் செய்யவும். parallel கனெக்ஷன்ஸை உருவாக்க மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கனெக்ஷன்ஸை அகற்றி மீண்டும் செய்யவும். சோலார் பேனல்களுக்கான parallel கனெக்ஷன்ஸை இணைக்கவும் அல்லது AJB-க்குள் இணைக்க முயற்சிக்கவும். சோலார் பேனலை ஒரு அரை ஜங்ஷன் பாக்ஸுடன் இணைக்கவும் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சோலார் பவர் கண்டிஷனிங் யூனிட்டின் PCU ஒருங்கிணைந்த காம்போனன்ட்ஸை விவரிக்க முடியும். PCU-இன் செயல்பாட்டு கொள்கைகளை புரிந்து கொள்வது, அரே மவுண்ட் இன்வெர்டர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்வது மற்றும் மேற்கூரை மவுண்டனிங் மெக்கானிசத்தை விவரிக்கிறது மற்றும் இன்ஸ்டாலேஷன்களுக்கான முடிவெடுக்கும் செயல்முறையை பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் முடியும்.